அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நாம் ஒரு நாவல் கதையை தாங்க பார்க்க போகிறோம். கதையின் பெயர் இனியவளே. சரி, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜா பேசாதது கவிதாவுக்கு ஒரு விதத்தில் நிம்மதியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவன் மட்டும் அவனை எதேர்ச்சியாக பார்க்குற மாதிரி அடிக்கடி திரும்பி அவனை ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்தா. அவனோட அந்த பளபளப்பான முடிய பார்த்தவளுக்கு அவன் தலை மேலேயே ஓங்கி ஒரு கொட்டு வைக்கலாம் போல ஆசையாக இருந்துச்சு. இந்த தலை தானே அவளை பற்றி இப்படி தப்பு தப்பாக யோசிக்க வைக்குது, தன்னை படு மட்டமாக கேவலப்படுத்தி ரசிக்குதே. அப்படி என்னத்தான் மன்மத நினைப்போ மனசுக்குள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அவள் அப்படி நினச்சி முடிக்கவும், நினைப்ப எங்கம்மா பறக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு ராஜா காரை நிறுத்திக்கிட்டே கேட்டான். என்ன கேட்டீங்க? திக்கி திணறி கேட்டுக்கிட்டு அவள் அப்போ தான் வெளியே பார்த்தவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அவளுக்கே தெரிஞ்சது தான் வீடு வந்து சேர்ந்துட்டோன்னு. 3-4 முறை சொல்லிட்டேன், வீடு வந்துருச்சுன்னு. ஆனால் நீயோ கொஞ்சமும் காதில் வாங்காமல் எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்த. கவிதா தன்னோட சிந்தனை தப்பி போனதுக்கு தன்னை கடிஞ்சிக்கிட்டவளா வருத்தமான குரலில், மன்னிச்சிடுங்க, ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே காரிலேருந்து இறங்கினா. யோசனையா? ஓ, நான் கேட்டதை பற்றி தானே. ராத்திரி முழுசும் நல்லா கொட்டை விழிச்சு யாரை பற்றி யோசிக்கணும்னு தோணுதோ நல்லா உனக்கு வேண்டியபடி கற்பனை செஞ்சு யோசிச்சுக்கோ சொன்னவன் அவளை ஒரு நிமிஷம் கூட பார்க்காம கார் எடுத்துட்டு விர்றன்னு கிளம்பி போயிட்டான். கவிதாவுக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு. என்னன்னே தெரியாமல் ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் வேல் கொட்டின மாதிரி இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அதுக்கு பின்னாடி வந்த 3 நாட்களும் கவிதாவுக்கு வழக்கம் போல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தான் கழிஞ்சுது. 4ஆம் நாள் அசோக்குமார் ஊருவில் தான் திரும்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது. அன்னைக்கு காலையிலேயே அசோக்குமார் கவிதாவை தேடி வந்தான். கவிதா, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டவளை, இன்னைக்கு சாயந்தரம் என் கூட நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு கெஞ்சிட குரலில் சொன்னான். கவிதாவுக்கு ஒரே தலைவலியாக போச்சு. இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு எரிச்சல் வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு, எதுக்காக நான் வரணும் அப்படின்னு கேட்டா. உங்ககிட்ட நிறைய பேசணும். என்ன பேசணும்? பயப்படாதீங்க, அன்னைக்கு பேசினது போல் முட்டாள்தனமாக எதுவும் பேச மாட்டேன். இது வேற ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசியே ஆகணும், அதுக்காகத்தான். அசோக்குமார் மறுபடி கெஞ்சவும் கவிதாவுக்கு வேறு வழியே இல்லாமல் போச்சு. சங்கடத்தோட சரின்னு சொல்லி வச்சா. அன்னைக்கு மாதிரி ரோஜா பூவோடு வந்து ஏதாவது ரோமியோ ஜூலியட் வசனம் பேசாமல் இருந்தாலே சந்தோஷம் அப்படின்னு அவளுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. சாயங்காலம் 5 மணிக்கு சொல்லி வச்ச மாதிரி டான்னு வந்து நின்னா அசோக்குமார். இது என்னடா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு பார்த்தா சரியான நேரத்துக்கு வந்து நிற்கிறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தா அவனை. போகலாமா, கார் ரெடியாக இருக்குது அப்படின்னு அசோக்குமார் சொன்னான். வேறு வழியே இல்லாமல் அங்கிருந்து அவன் கூட கிளம்பினான். கார் கிளம்பின கொஞ்ச நேரத்தில் அந்த சிட்டியோட பிரபலமான ரெஸ்டாரண்ட் முன்னாடி போய் இறங்கினாங்க. அது ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட். வழி முழுக்க பூச்செடிகளும் கலராக நிறைய பூக்களும் நிரம்பி இருக்க ஒரு ஓரமான சீட்டாக பார்த்து எதிராக 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. அசோக்குமார் அவகிட்ட, டிஃபன் சாப்பிட்றீங்களா, என்ன ஆர்டர் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளையே கூர்ந்து பார்த்தான். கவிதாவுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. எப்படா அங்கேருந்து கிளம்புவோன்னு இருந்துச்சு. அதோட இவன் கூட வந்தது சரியா இல்லை திரும்ப இதன் மூலயமா ஏதாவது பிரச்சனை வருமானலாம் அவளுக்கு ஏதேதோ நினைப்புகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ எப்படியோ இன்னைக்கு தெளிவாக இவன்கிட்ட எல்லாத்தையும் பேசி தீர்த்துடணும். தேவையில்லாத ஆசைகளெல்லாம் வளர்த்துக்காதீங்க, என்னால் உங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு முகத்தில் அடித்த மாதிரி அவன் கஷ்டப்பட்டாலும் கூட பரவாயில்ல, விஷயம் முழுசையும் உடச்சி சொல்லிடணும்னு அவன் ஒரு தீர்மானத்தோடு இருந்தா. முதல்ல அவன் என்ன சொல்ல போகிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயத்த சொல்லுவோன்னு மனசில் நினச்சிக்கிட்டா. அசோக்குமார் பேச்சு வராதவ மாதிரி திக்கி திணறி விஷயத்த ஆரம்பித்தான். கவிதா, அன்னைக்கு ரோஜா பூவை கொடுத்து உங்கள் மனசை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசி உளறிட்டேன். உங்களை ரொம்பவும் சங்கடப்படுத்திட்டேன். முதல்ல அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னவன் கவிதாவோட முகத்தை பார்த்தான். கவிதா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க அவன் மேலும் பேச்ச தொடர்ந்தான். அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. நீங்கள்
வேற ஒருத்தரை விரும்புகிறீங்கன்றது தான். அதனால் என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். அசோக்குமார் சொன்னதும் கவிதா திடுக்கிட்டு போனா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவசரமாக கேட்டா. அசோக்குமார் சிரிப்பு சிரித்தவனா, எனக்கு எல்லாம் தெரியும் கவிதா, நான் எல்லாத்தையும் கவனித்தேன். நீங்கள் ராஜாவை விரும்புகிற விஷயம் எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ மடையனா நான் அப்படின்னு கவிதாவை ஏறிட்டு கேட்டான். கவிதாவுக்கு வேறு வழி இல்லாமல் போச்சு. முகம் சிவந்து போனவ அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டா. தன்னை ராஜாவோட இணைச்சி பேசுகிறத உணர்ந்தப்போவே அவளை அறியாமல் வெக்கத்தில் சிலுத்து போனா. ஆனாலும் முன்னாடி இருக்கிறது ராஜா இல்லையே, வேறொருத்தனாச்சே. அவனுக்கு பதில் இந்த இடத்துல ராஜா இருந்து இப்படி வார்த்தைகள் எல்லாம் சொன்னால் அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சவ அதை எல்லாத்தையும் தனக்குள்ளே மறைச்சிக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தா. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கவிதா அப்படின்னு சொன்னவனை ஆச்சரியத்தோடு பார்த்தா. உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட முதல் வேலை, என்னோட முதல் கடமையும் கூட அப்படின்னு சொன்னான். இவன் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு புரியாமல் திகைப்பாவும் குழப்பமாகவும் அசோக்குமாரையே பார்த்துட்டு இருந்தா. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னான். நிஜமாக தான் கவிதா, நான் உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஹனுமார் போல் இருந்து தூது போய் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்கள் 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட ஊடலை கூட நான் தான் தீர்த்து வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு வகையில் அதுக்கு நானும் காரணமாயிட்டேனே அப்படின்னு சொன்னான். கேட்டதும் கவிதாவுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்துச்சு. விஷயம் என்னன்னே தெரியாமல் அவனும் சிரிக்க ஆரம்பித்தான். அவங்க 2 பேரும் தங்களை மறந்து அடக்க முடியாமல் அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறத ரெஸ்டாரண்ட்டே ஒரு நிமிஷம் திரும்பி தான் பார்த்துச்சு. அப்போது அங்கே உள்ள நுழைஞ்ச ராஜாவுக்கு மட்டும் இந்த காட்சி கண்ணில் படாமல் இருக்குமா என்ன? ராஜா ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைஞ்சப்போ இந்த காட்சி தான் முதல்ல தெரிஞ்சுது. மேஜையை தட்டினபடி சிரிக்கிற அசோக்குமாரும் எதிர அடக்க முடியாமல் சிரிக்கிற கவிதாவும் முகம் அப்படியே தணலாக செவந்து போச்சு. உதடுகள் துடிக்க கண்கள்லே எரிச்சிடுற மாதிரி பார்த்தான். நேராக கவிதா கிட்ட போய் ஓங்கி ஒரு அறையலாம் போல் இருந்துச்சு. ஆனால் அவனோட மொத்த கோபங்களையும் அடக்கிக்கிட்டான். இனி நடக்கிற கூத்தையும் வேடிக்கை பார்க்கணுன்னு நினச்சவ அவங்களோட கண்களில் படாமல் ஓரமாக ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்களே நோட்டை விட ஆரம்பித்தான். கவிதா ராஜா வந்ததை கொஞ்சமும் கவனிக்கல. அசோக்குமார் இப்படி தனக்கும் ராஜாக்கும் இடையே குறுக்க வந்தவன் சட்டுன்னு மனம் மாறி தனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறத கேட்கும்பொழுது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மலை மாதிரி வந்த பெரிய ஆபத்து பனி மாதிரி விலகின மாதிரி பெருமூச்சு விட்டா. ஆனந்தம் உடல் முழுக்க பரவி இருந்துச்சு. அவளை சிறகடிக்க வச்சுது. அவளோட அந்த குஷியை அசோக்குமார் புரிஞ்சுக்கிட்டானோ என்னமோ. அதுக்கேற்ற மாதிரி காரியமாக நானே இன்னைக்கு ராஜா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பேச போகிறேன், உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு கவிதா கிட்டே கேட்க அவளும் பலமாக தலையசைச்சா. அவளுக்கு ராஜா கிட்ட அசோக்குமாரே போய் சொன்னாதான் உண்மை புரியும்னு அவளும் நம்பினா. தன் மேலே கொண்டுள்ள சந்தேகத்தை இவன் கண்டிப்பாக நீக்கிடுவான்னு அவனை முழுசாக நம்பினான். நம்மளை ராஜா என்னெல்லாம் சந்தேகப்பட்டாரு, இந்த அசோக்குமாரோட சேர்த்து வச்சு எப்படியெல்லாம் பேசி நோகடிச்சாரு, அதெல்லாம் கவிதா நினச்சி பார்த்தா. அசோக்குமார் சுதாரித்தவனா, சரி சரி நேரமாயிடுச்சு கிளம்பலாமா கவிதா அப்படின்னு அவளை அவசரப்படுத்த பதில் எதுவும் பேசாமல் கவிதாவும் கிளம்பினான். திரும்பவும் காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பி போனாங்க. அசோக்குமார் அவளை ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டே வண்டியை கிளப்பினான். அவனோட முகத்தில் ஒருவித விஷம் நிறைஞ்ச ஒரு புன்னகை அவனோட உதட்டோரத்தில் பரவினதை கவிதா கவனிக்க மறந்துட்டா. கவிதா காரில் ஏறி உட்கார்ந்ததோட சரி எல்லாத்தையும் மறந்துட்டா. ராஜாவும் அவளும் மட்டும் தனியாக இருக்கிற கனவுகளில் மூழ்கி போனான். கனவுல ஒரு அழகான நந்தவனத்தில் பெரிய மரநிழல் ஒன்றில் இளவரசி போல பளபளப்பான ராஜ உடைகளோட கவிதா காத்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் குதிரை மேலே ஒரு பேரானழகன் அவளை தேடி வேகமாக வரான். அவன் வந்து குதிரையிலிருந்து கம்பீரமாக கீழே இறங்கி நின்னதும் கவிதா அப்படியே சிலிர்த்து போறா. சிரிச்சுக்கிட்டே எழுந்து அவனை நெருங்கி வரும்பொழுது அப்போதான் கவனிக்கிறா, ராஜாவோட கையில் ஒரு பெரிய சொடுக்கு இருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே அவளை நோக்கி படீர் படீர்னு சொடுக்கு வீசுறான். அவனோட அந்த அழகு முகம் சட்டுன்னு கோபத்தில் மாறிடுது. என்ன ராஜா, என் மேலே இப்படி சொடுக்கு வீசி எறிகிறீங்களேன்னு திடுக்கிட்டு அவள் தலையை சிலுப்ப சட்டுன்னு அவளோட கனவெல்லாம் கலைஞ்சி நிஜத்துக்கு வந்தா.
நிஜம் அந்த கனவை விட அவளை இன்னும் திடுக்கிட செஞ்சுது. அவள் எப்போ கார்லேருந்து இறங்கினா, எப்போ இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே வந்தா, எங்கே இருக்கிறோம், எதுவுமே கவிதாவுக்கு புரியல. ரொம்ப அதிர்ச்சியோட திரும்ப திரும்பி பார்த்தா. அவள் எதிர விஷமமாக சிரித்தபடி உட்காந்துட்டு இருந்தான் அசோக் குமார். என்ன கண்ணு விழிச்சிட்டிங்களா மேடம்? மயக்கம் தெளிஞ்சுதா? கனவெல்லாம் கலைஞ்சுதா? அப்படின்னு அவகிட்ட கேட்டுக்கிட்டே அவளை நெருங்கி வந்தான். அவளுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. என்ன மயக்கமா? இவ்வளவு நேரம் நான் மயங்கி கிடந்தேனா? ஆமாம் கவிதா, நீ மயங்கி தான் இருந்த. உன்னை மயக்க முறை செஞ்சதே நான் தான். நீ காரில் ஏறினதும் கண்களை மூடின, அவ்வளோதான். உனக்கு தெரிஞ்சிருக்கோம். எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஏற்கனவே நான் தயாராக வச்சுருந்த மயக்க மருந்து தடவி வச்சுருந்த துணியை எடுத்து உன் முகத்தில் காட்டினேன். நீ அப்படியே மயங்கியும் போயிட்ட. நீ மயங்கினதும் உன்னை அழுங்காமல் குலுங்காமல் உன்னை வேறொரு ஊருக்கு, அதுவும் என்னுடைய ரகசிய பங்களாவுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். இனி நீ என்னோட வசம். என் சொல்படி தான் நீ கேட்டு நடக்கணும், புரியுதா? அப்படின்னு அதிகார குரலில் அசோக்குமார் கர்ச்சிக்க கவிதா மிரண்டு போயிட்டா. இவனோட நிஜ சுயரூபம் புரியாமலேயே ஏமாந்து போயிட்டாமே அப்படின்னு பதவதச்சவ ஆடி போனாலும் கொஞ்சம் மன உறுதி கொண்டவளா கோபம் வந்து, என்ன உளர்ற? நீ நினச்ச மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது. உன் பேச்சையெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு குரலை உயர்த்தி அவன்கிட்ட திரும்ப பேசினான். அசோக்குமார் அவளோட இந்த ஆவேசத்தை பார்த்து கொஞ்சமும் அசராமல் சிகரெட் ஒன்று எடுத்து பற்ற வச்சுக்கிட்டு, இரு உனக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னாதான் புரியும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி உன் மேலே காதல் கீதலெல்லாம் எனக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது, புரியுதா? எல்லாம் அந்த கிழத்தால் வந்தது. இது அது பண்ணின வேலை தான் இது. கோடிக்கணக்கான சொத்தை முழுசையும் எங்கேயோ அனாதையாக கிடந்த உன் பேருக்கு அந்த கிழம் எழுதி வைக்குமா? அதனால தான் இந்த சொத்துக்காக நான் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது உன்னை மனைவியாக அடைஞ்சால் மட்டும்தான் எனக்கு என் சொத்தெல்லாம் திரும்ப கிடைக்கும்ன்ற ஒரு முடிவு கிடைச்சிது. அதுக்காகத்தான் உனக்கு காதல் வலை விரித்தேன். தப்பான பழக்கங்களை ஒழிச்சிட்டு நல்லவ மாதிரி உன் முன்னாடி நடித்தேன். நல்லவனாக வேஷம் போட்டேன். அவ்வளோ பண்ணியும் கடைசியில் பலன் இல்லாமல் போச்சு. நீ எவனோ ராஜான்னு ஒருத்தவனோட காதல் வலையில் விழுந்து கிடக்கிறன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இனிமே இந்த பவ்யமான நடிப்பெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இனி சும்மா இருந்தா விஷயம் வேலைக்காகாதுன்னு தான் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி என் மனைவி ஆக்கிடணுன்ற ஒரு முடிவோடு இங்கே நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். முகத்தை இன்னும் விகாரமாக்கி அசோக்குமார் அவகிட்ட சொன்னான். இப்போது உனக்கு எல்லாம் புரிஞ்சுதா? உன்னை இப்போவே தாலி கட்டி என்னோட மனைவியாக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக அவகிட்ட நெருங்கினான். வெடுக்குன்னு கோபம் வந்த மாதிரி கையை உதறினா. ஆனால் அசோக்குமார் விடலை. ஆக்ரோஷமாக அவள் கன்னத்திலே ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். ஏற்கனவே அதிர்ந்து போயிருந்தவ அவளுக்கு விழுந்த இந்த பலமான அடியில் நிலை தப்பி அப்படியே மயங்கி கீழே சரிஞ்சிட்டா. கவிதா கண் விழிச்சு பார்க்கும்பொழுது சூழ்நிலை முற்றிலும் மாறி இருந்துச்சு. தன் வலுவான தோள்கள் ஒன்றில் முகம் புதைச்சி மார்போட ஒண்டி கிடக்கிறது அவளுக்கு புரிஞ்சுது. ஒரு கணம் அதிர்ந்து போனவ மெல்ல மெல்ல சுயநினைவுக்கு வந்தவளா நிமிர்ந்து தன்னை தாங்கி இருக்கிற அந்த கரங்களுக்கு சொந்தக்காரனை பார்த்தா. கனிவு பார்வையும் குறும்பு சிரிப்புமா அவளை அப்படியே பூக்குவியல் மாதிரி வாரி அணைச்சு அவளை வாஞ்சியா வருடி விட்டுக்கிட்டு இருந்தான். அவளுடைய ஆசை காதலன் ராஜாதான். அவளுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி? திக்கி திணறி கேட்டா. முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறம் எல்லாத்தையும் விலாவரியாக சொல்கிறேன் அப்படின்னு ஆதரவாக சொன்னான். ஆனால் கவிதாவுக்கு நடந்தது தெரிஞ்சுக்கணுமே. அதனால் எவ்வளோ யோசித்து பார்த்தோம் அவளுக்கும் ஒன்றும் புரியல. அசோக்குமாரோட ரெஸ்டாரண்ட் வந்தது, அவன் பேச்சை நம்பி காரில் ஏறினது, அந்த மோசக்காரன் அவளை நயவஞ்சகமாக ஏதோ ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போனது, அதற்கப்புறம் அவனோட ஆசைக்கு இணங்காததால் அவன் அடித்து ஆடி அதில் மயங்கி போனது, இது வரைக்கும் தான் அவளுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அசோக்குமார் எங்கே போனா? பயம் நிறைஞ்ச குரலோட ராஜாவையே ஏறிட்டு பார்த்தா. அவளோட பார்வையில் இருக்கிற அத்தனை கேள்விகளையும் புரிஞ்சுக்கிட்டவனா ராஜா அவள் உச்சியில் ஒரு முத்தம் கொடுத்தவன், உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் தரேன் சரியா அப்படின்னா. கவிதா, நீ அசோக்குமாரோட ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறத தற்செயலாக அங்கே வந்தப்போ நான் பார்த்தேன்.
எனக்கு ரொம்ப கோபமாக வந்துச்சு. ஆனால் உள்ளூர ஏதோ ஒரு உறுத்தலும் இருந்தது. இந்த அசோக்குமார் மேலே எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கையும் வரல. அவனை பார்க்கும்பொழுது நயவஞ்சகன் மாதிரியும் அவன் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்க மாதிரியும் எனக்கு தோணுச்சு. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போமேன்னு உங்கள் கண்ணில் படாமல் கொஞ்சம் தள்ளி வேற ஒரு சீட்டில் உட்காந்துட்டு உங்களையே கவனிச்சிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே அசோக்குமார் உங்ககிட்ட ஏதேதோ இனிக்க பேசி காருக்கு கூட்டிகிட்டு போனா. நீயும் அவன் நடிப்பை உணராமல் காரில் ஏறி அவன் கூட போனேன். உங்கள் கார் கிளம்பி போனதும் நானும் என்னோட காரில் உங்களை ஃபாலோ பண்ணேன். நீங்கள் ஆஃபீஸுக்கு தான் போகிறீங்கன்னு முதல்ல நினச்சவன், ஆனால் வேறு ஏதோ ஒரு ரூட்டில் போகிறத பார்த்ததும் என்னோடய சந்தேகம் இன்னும் உறுதிப்பட்டுச்சு. அதனால் அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன். வந்த இடத்துல அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு சலிப்போடு நிறுத்தினவனை பயம் கலந்த பார்வையோட கவிதா பார்த்தா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பயத்தோட ஆர்வமாக இறுக அணைச்சிக்கிட்டு கேட்டவளை, இனி பயம் ஒன்றும் தேவையில்லை கண்மணி. வழக்கமான சினிமா கதை போல தான் அந்த அசோக்குமாரோட கிளைமேக்ஸும் ஆயிடுச்சு. அவனோட ரகசிய பங்களாவில் உன்னை கடத்திக்கிட்டு போய் வில்லத்தனமாக ஏதோ பண்ண முயன்றான். நீ அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அந்த ஆபத்தான நேரத்தில் ஒரு சினிமா ஹீரோ போல் நான் வந்து உன்னை என் கைகளை தாங்கி பிடிச்சிக்கிட்டேன். அப்போது அசோக்குமார், அவனை பற்றி ஏன் கேட்குற? என்னோட வலுவான கைகளில் கொஞ்சம் வேலை கொடுக்க வச்சுட்டான். அப்படியே அடித்து நொறுக்கி அவனை ஓரமாக கட்டி போட்டுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பெரியவர் முருகதாஸுக்கும் ஃபோன் செஞ்சு நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் சொல்லிட்டேன். இதை கேட்டதும் கவிதா அதிர்ந்து போனா. என்ன, பெரியவருக்கும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு திடுக்கிட்டு கேட்டா. அப்படி கேட்டவளை சமாதானப்படுத்துகிற மாதிரி, இன்னும் எத்தனை நாள் நீ மூடி மறைக்க போகிற கண்மணி? என்ன பலன் கிடைக்கும்னு நீ நினைக்கிற? அதனால தான் எல்லா விஷயங்களையும் நம்ம காதல் உட்பட எல்லாத்தையும் அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டேன். பெரியவரும் இவ்வளோ நாள் அசோக்குமாரை பற்றி தன்கிட்ட சொல்லாததுக்கு வருத்தப்பட்டாலும் கடைசியாக எல்லாத்தையும் கேட்டு சந்தோஷமாக சம்மதமும் சொல்லிட்டாரு. என்ன, அவர் சம்மதம் சொல்லிட்டாரா? அதிசயமாக கேட்டா. அப்படி கேட்டவளை ராஜா கண்ணத்தோட கண்ணை உரசினபடி, ஏன் சம்மதிக்க மாட்டார்? நம்ம காதல் எவ்வளோ ஆழமானதாக இருந்திருக்குன்னு அவர் உணர்ந்ததால் சம்மதிச்சிட்டாரு சொல்லிக்கிட்டே அவளோட இதழ்களை நோக்கி முன்னேறினான். அவசரமாக தடுத்து நிமித்தி முகத்தை திருப்பிக்கிட்டவ, காதலா நமக்கா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு போலி வியப்ப வெளிப்படுத்தினா. இனியும் பூசணிக்காயை சோர்த்தில் மறைக்க வேண்டாம், எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. நம்ம காதலிக்கிறது நம்ம 2 பேருக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு வேஷம்னு கேட்டவனை கோபம் வந்தவளா, பழைய நினைப்புகள் எல்லாம் வந்தவளா கோபம் கொண்டு அவனை பார்த்தா. பின்ன ஏன் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டீங்க? தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்பட்டு என்னென்ன வார்த்தைகளை கொட்டி தீத்தீங்க. நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? சிலிர்த்து போய் சினிங்கினவளை ஆதரவாக அணைச்சிக்கிட்டு, அது தப்பு தான், ஆனாலும் உன் மேலே ஆரம்பம் முதலே எனக்கு கொஞ்சமாக சந்தேகம் இல்லை. அது ஒரு வித பொசிசிவ்னஸ் கூட சொல்லலாம். அதனோட வெளிப்பாடு தான் என்னோட கோபமாக இருந்துச்சே தவிர உன் மேலே ஒரு நாளும் நான் சந்தேகப்பட்டதில்லை கண்மணி. அசோக்குமார் கெட்டவன், அவனை பற்றி உனக்கு எச்சரிக்கை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அப்படி சந்தேகப்படுற மாதிரி நடித்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் நீ என்னோடைய நடிப்பையும் அசோக்குமாரோட வேஷத்தையும் புரிஞ்சிக்கவே இல்லை. சரி போகட்டும், இனி பழைய கதைகள்லாம் எதுக்கு? போனது போகட்டும், புதுசாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னவன் கவிதா கொஞ்சம் எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படியே அவளை சேர்த்து அணைச்சி தூக்கி சுத்த ஆரம்பித்தான். கீழே இறங்கினவ கண்கள் சுருக மெல்ல மோன மயக்கத்தில் கிறங்கி நின்னவளோட இதழ்களில் முத்தமிட்டான். அவனோட இந்த அரவணைப்பில் அப்படியே கட்டுண்டு தன் வசம் இழந்தவளா வெட்கம் படற கண்கள் மூடிக்கிட்டா கவிதா. காதல் தென்றல் மேலும் இறுக்கத்தோட அவங்கள தழுவ ஆரம்பிச்சது. தங்களை மறக்க ஆரம்பித்தாங்க 2 பேரும். கதை முற்றும். என்னங்க, இந்த கதையை கேட்டிங்களா? என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு 80s 90s காலத்தில் வந்த ஒரு சினிமா படத்தை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு யூஷுவலான காதல் கதை. 2 பேருக்கு நடுவில் ஏற்படுற காதல், ஊடல், சின்ன சின்ன பிரிவு. ஒரு வில்லன் அவனை அடித்து போட்டுட்டு தன்னுடைய காதலியை மீட்டு கொண்டு வராரு. கிளைமேக்ஸில் அவன் மூலயமாவே அவங்க சேர்ந்துடுற மாதிரி ஒரு முடிவு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த காலத்தில் பார்க்குற சினிமா படம் மாதிரி தாங்க இருந்துச்சு. இருந்தாலும்
ராஜா மாதிரி ஒரு காதலன் கிடைச்சா கவிதா மாதிரி எந்த பொண்ணாக இருந்தாலும் சந்தோஷமாக தாங்க இருப்பாள். ஸோ இவங்களும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இதோட இந்த பதிவையும் நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப சூப்பரான ஒரு நாவல் கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.